Okay, but I will start the session. Actually, what theories of failure is? Um, every system will have some stresses acting over it, right? The resulting component, that is the resultant may be affecting that particular component, and that we have to find out. It will fail at some excess load. When excess load is applied, it will surely it will fail, right? அந்த ஃபெயில் ஆகிற பர்டிகுலர் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா we have to use it for identifying where and when it will break effectively. Also, this theories of failure only you have to use for finding out the maximum stresses. Maximum stresses will directly depend on that particular components yield stress, right? Yield stress na enna theriyum illaya? It's the point where already படிச்சிருப்பீங்க, allowable shear stress alla எடுத்துருப்பாங்க இல்லையா? yield or ultimate stress na enna? Where it will fail, okay, it will undergo some failure, right? That particular stress is termed as yield or ultimate stress. இப்போ நம்ம ப்ராப்ளத்துல பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்ல அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ், அதாவது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எங்க வந்து மேக்ஸிமம் இருக்கோ அந்த ஸ்ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் ஆக்டிங் ஆன் தட் பர்டிகுலர் காம்போனன்ட் இல்லையா? அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலா இருந்ததுனால என்ன ஆயிடும், நமக்கு காம்போனன்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஃபெயிலியர் ஆயிடும், ரைட்டா? அது ஒரு காம்போனன்ட்டுக்கும் ஈல்ட் ஸ்ட்ரெஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பர்டிகுலர் ஈல்ட் ஸ்ட்ரெஸ்ல தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இட் வில் ரிசல்ட் இன் சம் ஃபெயிலியர் இல்லையா? திஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் என்னென்ன இருக்கும்னு தெரியும் இல்லையா? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டக்டைல் ஃபெயிலியர் ஒன்று இருக்கு. டக்டைல்னா ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் இதுல பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி போயிடும், அதுக்கு மேல அது வந்து இட் வில் நாட் கம் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். அது வந்து என்ன ஆகும், இட் இஸ் டர்ம்ட் அஸ் ஈல்டிங். ஓகேவா? ஈல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே போச்சுன்னா இட் வில் பெண்ட். அதாவது ஈல்டுனா என்ன அர்த்தம், இட் வில் சப்மிட் இட் செல்ஃப்னு அர்த்தம் ஈல்டு இல்லையா? என்னப்பா? அதாவது பிளாஸ்டிசிட்டியா சார்? பிளாஸ்டிசிட்டி, யா, பிளாஸ்டிசிட்டி போயிட்டு பிளாஸ்டிசிட்டி போயிடுச்சுனாலே என்ன, எலாஸ்டிசிட்டி போயிடுச்சுனாலே சிம்பிளா சொல்லலாம். எலாஸ்டிசிட்டினா என்ன, சம்வாட் ஒரு ரீகெயின் ஆயிடும், பொசிஷன் வந்து அதோடைய ஷேப் வந்து திரும்ப ரீகெயின் ஆகுதுனாலே எலாஸ்டிக்னு சொல்லுவோம் இல்லையா? எலாஸ்டிக் ஆப்ஜெக்ட்னா என்ன, இட் இஸ் சம்வாட் ரீகெயின்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்தோம்னா இழுத்துட்டு விட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அதோடைய டிஸ்டன்ஸ் அதோடைய ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு வந்துடும் இல்லையா? தட் இஸ் டர்ம்ட் அஸ் எலாஸ்டிசிட்டி இல்லையா? இப்ப இன்எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடந்துருச்சு, அதாவது திரும்ப அது வந்து அதோடைய பழைய நிலைமைக்கு வராம கொஞ்சம் நீண்ட மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் சம்வாட் இன்எலாஸ்டிக். திரும்ப அதோடைய ரீகெயின் இட் இஸ் டஸ் இட் கம் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் இல்லையா? அதுதான் டக்டைல் மெட்டீரியல்ல வர்றது. சரியா? பிரிட்டில்னும் போது என்ன ஆகும்னா இட் வில் அண்டர்கோ சம் ஃபெயிலியர். ஃபெயிலியர்னா என்ன, உடஞ்சிடும், சம்வாட் தூள் தூளா போயிடும், தட் இஸ் ஃப்ராக்சர். தட் இஸ் டர்ம்ட் அஸ் பிரிட்டில் மெட்டீரியல். டக்டைல்ன்றது எலாஸ்டிக் போயிட்டு இன்எலாஸ்டிக்கா மாறுறது வந்து டக்டைல்ல நடக்கும், டக்டைல் மெட்டீரியல்ல நடக்கும். பிரிட்டில்ல பார்த்தோன்னா சம்வாட் இட் வில் அண்டர்கோ சம் ஃப்ராக்சர் அண்ட் ஃபெயில் இல்லையா? ஸோ தீஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வில் அக்கர் இல்லையா? மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னா இது ரெண்டு தான். ஓகேவா? இப்ப மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளத்துல பார்த்தோம்னா ஈல்டிங்கை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஈல்டு ஸ்ட்ரெஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து எங்க அது ஃபெயில் ஆகுன்றத நம்ம ஆல்ரெடி ஒரு தியரி, ஒரு 5 தியரிஸ் டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? they have devised some 5 theories. பாஸ்ட்ல ஒரு 5 டிசைன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 5 தியரிஸ் டிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தியரிஸை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணும்னா at which principal stresses values the particular component will yield or fail இல்லையா? அதுதான் இந்த தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு 5 தியரிஸ் இருக்கு. இந்த 5 தியரிஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேங்கைன்ஸ் தியரி, செகண்ட் ட்ரெஸ்கா கெஸ்ட் ஆர் கூலம்ஸ் தியரி,
தேர்டு வெனான்ஸ் தியரி. இதெல்லாம் ஏன் இந்த நேம் சொல்றேன்னா, இதெல்லாம் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் இன்வால்வ்டு, அந்த தியரியில இன்வால்வ் ஆகிருந்த அந்த சயின்டிஸ்டோட இல்ல ஃபார்முலேட் பண்ண டிசைன் இன்ஜினியர்ஸ்னு கூட சொல்லலாம். அவங்க டிவைஸ் பண்ண தியரிஸ்ன்றதுனால அவங்க நேம் இருக்கு. அதுக்கு காமன் டேர்மா நேம் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, ஃபர்ஸ்ட் தியரி. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் டவுன் திஸ் 5 தியரிஸ். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, செகண்ட் ஒன் இஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. இதுல உனக்கு நேம்ல இருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல பார்த்தோன்னா இட் மேஜர்லி இன்வால்வ்ஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்னென்ன இருக்கு நமக்கு? 2 டைமென்ஷனல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? 2 டைமென்ஷனல் என்னென்ன இருக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் சொல்ல முடியுமா யாராவது? ஹலோ, 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸஸ்ல நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே வெட்னஸ்டே கால்குலேட் பண்ணிருப்போம். சாரி, Thursday ப்ராப்ளம் பார்த்துருப்போம். 2 ஸ்ட்ரெஸஸ் என்னென்ன? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி 2 பார்த்துருப்போம். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி ஒன்னே ஒன்று பார்த்துருப்போம். என்னன்னு சொல்லுவோம்? அது நோட்டேஷன் டினோட் பண்ற டேர்ம்ஸ் என்ன? சிக்மா டவ் சார். டவ் xy. டவ் xy இஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அப்புறம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னென்ன? சிக்மா 1 சிக்மா 2. சிக்மா 1 and சிக்மா 2, ரைட்டா? சோ தீஸ் அப்ப அந்த டேர்ம்ஸ்ல இருந்தே உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஃப்ரம் த தியரி நேம் இதுல வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ், அதாவது சிக்மா 1 சிக்மா 2 வேல்யூஸ் will be used effectively. சரியா? அதை பேஸ் பண்ணி டிவைஸ் பண்ணிருக்கிற தியரி இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி வர்ற தியரி. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரின்னு ஒன்று இருக்கு. அது ஸ்ட்ரெயின் எனர்ஜி பேஸ் பண்ணி வருது. ஸ்ட்ரெயின் இந்த சென்ஸ் இதுல வந்து ஸ்ட்ரெயின் என்ன ஃபார்முலா சொல்ல முடியுமா? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகே, எந்த லா அது என்ன லா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்கா ஐடியா இருக்கா? என்ன லா அதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு லா சொல்லுவோம் எப்பயுமே, ஹூக்ஸ் லா. ஓகேவா? ஹூக்ஸ் லா யூஸ் பண்ணுவோம். சரியா? அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் வந்தாலே யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெயின்லாம் சொல்றீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி யூ ஹேவ் டு ரிமெம்பர் த ஹூக்ஸ் லா. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரியில மோஸ்ட்லி இட் இன்வால்வ் சம் நோட்டேஷன், தட் இஸ் ஸ்ட்ரெயினோடைய வேல்யூ அங்கே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சிமிலர்லி ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரிலையும் ஸ்ட்ரெயின் எனர்ஜின்றப்ப ஸ்ட்ரெயின் தான் யூஸ் ஆகும். டிஸ்டார்ஷன் எனர்ஜின்னும் போதும் அதே மாதிரி இதுலயும் சம்வாட் ஃபார்முலா தான் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த தியரிஸ்லாம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் தியரி மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டீங்களா? தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நான் நேற்று பவர் பாயிண்ட் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஐ ஹேவன்ட் ஷேர் இட்ஸ் எட். ஐ வில் ஷேர் இட் சூன் பா. சரியா? கொஞ்சம் நான் ஒர்க்ல இருந்ததுனால பண்ண முடியல. நான் இன்னைக்காவது பண்ணிடுறேன். இன்னைக்கே கூட லாஸ்ட் ஒரு 5 minutes பிஃபோர் சொல்லுங்க. ஐ வில் அப்லோட் இட் இன் அவர் கூகுள் கிளாஸ் ரூம் பிடிஎஃப் கூட. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த 5 தியரிஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல ஒரு தியரியா வரும் அப்ப கூட நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தியரி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, ராங்கைன் தியரின்னு சொல்லுவோம். சரியா? ராங்கைன் தியரி இதுல என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, இட் இஸ் நதிங் பட் இட் டிஃபைன்ஸ் one of the principal stresses, that is sigma 1 and sigma 2, if it exceeds yield stress. yield stress ன்றது sigma y ஆ இருக்கும் இல்லையா? இப்ப sigma 1 and sigma 2 வந்து இதுக்கு வந்து ஈக்குவலா இருந்தாலே almost it will cause some failure. அதுதான் இந்த தியரி பேஸ் பண்ண டெஃபினிஷனே அதான். sigma y க்கு ஈக்குவலா இருந்தாலே sigma 1 or sigma 2 or sigma 3 maximum principal stress ஓ இல்ல minimum principal stress ஓ yield stress க்கு ஈக்குவலா இருந்தாலே it will undergo some failure. அதுதான் இந்த தியரி டிஃபைன் பண்றது. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா as per the name principal stress is used. இதுதான் ஒரு ஃபார்முலா. sigma 1 or sigma 2 or sigma 3 will be equal to sigma y. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஃபினிஷன் நோட் பண்ணிட்டு இதை நோட் பண்ணா போதும். இந்த டயக்ராம் தேவையில்ல, இட் will confuse you. ஓகேவா? டயக்ராம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. டைரக்டா இந்த டெஃபினிஷனும் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கேட்லயோ இல்லையா கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்கொயர் வரும். சரியா? ஸ்கொயர் ஃபார்ம் ஆஃப் டயக்ராம் வில் பி ரெப்ரசன்டட் ஃபார் ராங்கைன் தியரி. இப்போ நான் ஒவ்வொரு தியரியும் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மட்டும் கம்பேரிட்டிவா காட்டுறேன் பாருங்க. செகண்ட் தியரி பாத்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் என்ன ஷேப் இது சொல்ல முடியுமா? ரெக்டாங்கிள் சார். என்னப்பா?
ரெக்டாங்கிளா இது? ஆக்சுவலா இது நீங்க கியூப் மாதிரி ஒரு மாதிரி இருக்குன்னு பாப்பீங்க, பட் கியூப் கிடையாது. இது ஆக்சிஸ் தான் சென்டர்ல இருக்குது. அது வந்து இந்த ஷேப்ல எதுவும் இது கிடையாது. என்ன ஷேப் இது அப்ப? ஹெக்ஸாகன். ஹெக்ஸாகன், ரைட். 6 லைன்ஸ் இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6. This is a shape of hexagon. அப்ப மேக்ஸிமம் shear stress தியரினாலே ஹெக்ஸாகன் டயகிராம் இருக்கும். சரியா? இதே மாதிரி நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரினா என்ன இருக்கும்? இட் இஸ் a parallelogram மாதிரி இருக்கு. ராம்பஸ்னு சொல்லலாம், இல்ல parallelogram. ஓகேவா? ஷேப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்குலர் எலிப்டிக்கலா இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஜஸ்ட் நீங்க டயகிராம் வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு கேட் எக்ஸாம்லயோ எதுலயோ கேட்டாங்கன்னா அங்க இந்த டயகிராம் யூஸ் ஆகும். எந்த தியரி இது டிஃபைன் பண்ணுது இந்த டயகிராம் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப யூ ஹேவ் டு சூஸ் தட் ஆப்ஷன் அக்கார்டிங்லி. சரியா? ஸ்ட்ரெயின் எனர்ஜினா எலிப்டிக்கலா வரும், டிஸ்டார்ஷன் எனர்ஜிலையும் எலிப்டிக்கல் தான் சம்வாட். ஓகேவா? இப்ப அது எல்லா தியரிஸும் ஒன்னாக்குனா இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரி, இப்ப நம்ம லெட்ஸ் கோ பேக் டு அவர் ஃபர்ஸ்ட் தியரி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் தியரியில ஃபார் an object to be safe டிசைனுக்காக sigma 1 or sigma 2 or sigma 3 should be equal to என்னவா இருக்கும்? sigma y by factor of safety. fs ன்றது factor of safety. ஓகேவா? so this is the formula. இது வந்து உங்களுக்கு டேட்டா புக்ல இருக்கு. டைரக்டா டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.3ல இருக்கும். அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த தியரினா என்னன்றத டெஃபினிஷனோ இல்ல 2 மார்க்ல கேட்டாலோ இல்ல 11 மார்க்ல கேட்டா இந்த 5 தியரிஸும் டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த தியரிஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றதுக்கு இதுல இருந்து எடுத்துக்கணும். இன்னொரு சொல்றேன், இந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் இதை வந்து எக்ஸாம்ல வரையறது கஷ்டம்லாம் கிடையாது. டைரக்டா இப்ப லாஸ்டா இந்த 5 தியரிஸையும் பேஸ் பண்ணி ஒரு டயகிராம் இருக்கும். இது வந்து டேட்டா புக்ல இருக்கு. சரியா? ஸோ யூ நீட் நாட் ரிமெம்பர் ஃபியூ கான்செப்ட்ஸ். இதை வந்து ரிமெம்பர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது. சரியா? டைரக்டா நீங்க டேட்டா புக்ல இருந்து எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸாம்க்கே கூட. ஓகேவா? இதுல சிக்மா ஒய் பை எஃப்எஸ்ன்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இது எதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தேவைப்படுது? இப்போ வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆயிடும் இல்லையா? சிக்மா ஒய்க்கு ஈக்குவலா இருந்ததுனாலே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் வில் பி தேர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சிக்மா ஒய் பை எஃப்எஸ் பண்ணோம்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஈல்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னும் போது இட் வில் பி சேஃப். ஃபார் சேஃப் டிசைனுக்காக வி ஹேவ் டு மல்டிப்ளை திஸ். இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன வேல்யூ இருந்தா நமக்கு சேஃப்? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும்? 2 or 3 sir. என்னப்பா? 3 சார். 3 இருந்தா ஃபெயிலியர் அக்கர் ஆகுமா சேஃபா? சேஃப். எப்படி? ஈல்ட் ஸ்ட்ரெஸ்ஸை விட பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் an ஆப்ஜெக்ட் வந்து அதிகமா இருந்ததுன்னா ஃபெயிலியர் ஆயிடாதா? சிக்மா ஒய்ன்றது ஈல்ட் ஸ்ட்ரெஸ், அந்த மெட்டீரியல் எப்போ பிரேக் ஆகுன்றது. ஈல்ட் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 இருக்குன்னு வச்சுக்கோ, 20 நியூட்டன் per mm² இருக்கு. சிக்மா 1 வந்து உனக்கு 10 இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4ன்னு இருந்ததுன்னா அரௌண்ட் இட் வில் பி 40 வந்துடும் இல்லையா? 40 வில் பி கிரேட்டர் இல்லையா? அப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆயிடும்? மோர் ஆயிடும். அங்க அப்படி அதிகமா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் ஈல்ட விட அதிகமா ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன இருக்கணும்? 4லாம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? அப்ப இட் ஷுட் பி என்னவா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதிகமா இருக்கும் வேல்யூ கம்மியா இருக்கும் இல்லையா? லெஸ் தென் 1 இருக்கணும். ஓகேவா? லெஸ் தென் 1 இருந்தா இட் வில் பி சேஃப். சொல்றது புரியுதா? லெஸ் தென் 1 இருந்ததுன்னா என்ன? 0.5 0.6 இருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஈல்ட் ஸ்ட்ரெஸ் கம்பேர் பண்ணும்போது சிக்மா 1 கம்மி ஆயிடுமா? புரியுதா? இட் ஷுட் பி லெஸ் தென் 1 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்படின்னா லெஸ் தென் 1 இருக்கணும். புரியுதா? இதுதான் டிசைன்ல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட ரோலே. அதுதான் ஃபெயிலியரை குறைக்கிறதுக்காக, அது ஒரு சேஃப்டிக்காக அந்த மல்டிப்ளை பண்ணி அந்த இதுல இருந்தாதான் என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஈல்ட் ஸ்ட்ரெஸ் வந்து 100 வரைக்கும் தாங்கும் அந்த மெட்டீரியல்ன்றதுக்காக நான் வந்து ஒரு 90 வரைக்கும் லோட் அப்ளை பண்ணலாமா அந்த ஆப்ஜெக்ட்ல? பண்ணலாமா? யாராவது சொல்லுங்க. கொஞ்சம் புரியுதா நான் சொல்றது? இப்ப ஒரு 100 நியூட்டன் லோடு தாங்கும் அந்த ஆப்ஜெக்ட். நான் அதுக்காக அதுல 90 வரைக்கும் லோடு அப்ளை பண்ணா ரிப்பீட்டேட்டிவா ஒரு 10 தடவை 15 தடவை யூஸ் பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு அதோட மேக்ஸிமம் லோடு வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை யூஸ் பண்றோம்.
அப்ப என்ன பண்ணணும், நம்ம சம் ஃபேக்டர்ல குறைக்கணும். இப்ப வந்து 100 வரைக்கும் தாங்குன்றதுக்காக we need not apply. அதுல வந்து 100 நியூட்டன் வரைக்கும் லோட் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 60 70 வரைக்கும் தான் லோட் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சேஃப்டிக்காக ஒரு பர்டிகுலர் லோட் அப்ளை பண்ணுவோம். இப்ப நிறைய பேர் இந்த ஒரு இப்ப நான் சொன்னதை வச்சு ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ ஒரு வெயிங் மிஷின் வாங்குறீங்க இல்லையா, வீட்ல வெயிங் மிஷின் வாங்குறீங்க கரெக்டா? எல்லாம் யாராவது வச்சிருக்கீங்களா வீட்ல வெயிட் செக் பண்ற மிஷின்? இல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட போகும்போது யூஸ் பண்ணிருப்பீங்க ரைட்டா? அந்த மெஷின்ல ஒரு ரேட்டிங் போட்டிருப்பாங்க. என்ன ரேட்டிங் போட்டிருப்பாங்க சொல்ல முடியுமா யாராவது? அப் டு எவ்வளவு கேஜி வரைக்கும் போட்டிருப்பாங்க? மோஸ்ட்லி என்ன கேஜி வெயிட் பார்த்திருக்கீங்க சொல்ல முடியுமா? 100 கேஜி இல்ல 120 கேஜி வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஒரு 120 கேஜி வரைக்கும் லோடு தாங்கும் அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க. யாராவது அதுக்கு மேல அதுல அப்ளை பண்ணா ஃபெயில் ஆயிடுமா? செக் பண்ணி பாத்துக்கீங்களா யாராவது? அதுக்கு மேல லோடு அப்ளை ஆனா ஃபெயில் ஆகிருக்கா? ஃபெயில் ஆகாது. ஏன்னு சொல்ல முடியுமா? இந்த ஈல்ட், இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அவங்களே அந்த ஃபார்முலா டிவைஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒரு 0.8 இருக்குன்னா, அப்ப இன்னொரு 0.2% இன்க்ரீஸ் பண்ணா, அதாவது 110நாலும் 120 அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், 150 கேஜி வரைக்கும் அதுல லோடு வைக்கலாம், தாங்கும். பட் இட் இஸ் நாட் தட் மச் சேஃப். புரியுதா? அதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட அப்ளிகேஷன். நீங்க எங்க போனாலும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணி தான் எந்த ஒரு காம்போனன்ட்டையுமே ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. டைரக்டா இப்ப 100 கேஜி வரைக்கும் தாங்குன்றதுக்காக அதுல 100 கேஜி வெயிட் அப்ளை பண்ண விட மாட்டாங்க. எந்த ஒரு மேனுஃபேக்சரருமே அது வரைக்கும் லோடு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க யூசர் கிட்ட. யூசர்ஸ் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து 70 வரைக்கும் தான் தாங்குன்னு தான் சொல்லணும். ஓகேவா? இதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோடைய அப்ளிகேஷன் ஓரியன்டட் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? புரியுதா நான் சொல்றது? சோ இந்த கான்செப்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து சின்ன சின்ன காம்போனன்ட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற காம்போனன்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பேஸ் பண்ணி தான் எந்த காம்போனன்ட்டுமே உங்களுக்கு மேனுஃபேக்சரர் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட அப்ளிகேஷன் இதுதான். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளைடு ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் தான். சரியா? டக்டைல் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, பிரிட்டிலுக்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதை பத்தி நான் சொல்றேன் அப்புறமா கூட. என்ன இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, பிரிட்டில்னா எதுக்கு பிரிட்டில் எதுக்கு டக்டைல்ன்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், நான் சொல்றேன். இதை நோட் பண்ணியாச்சா இந்த ஸ்லைடு? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? Yes sir. ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் தியரி பார்த்தனா shear stress தியரி. shear stress தியரின்றது இது அக்கார்டிங் டு திஸ் தியரி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இருக்கு இல்லையா, ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கு சப்ட்ராக்ட் பண்ற வேல்யூ, அதாவது σ1 மைனஸ் σ2, அது வந்து இட் ஷுட் நாட் பி சாரி இட் ஷுட் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு σy. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்தாலே ஈல்டு ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேவா? அதே லாஜிக் தான் இங்க வந்து ஃபார்முலா மட்டும் மாறுது. போன இதுல σ1 ஈக்குவல் டு σyனாலே ஃபெயிலியர்னு சொன்னாங்க. இதுல σ1 மைனஸ் σ2 டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் டு என்னப்பா? இதுல ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கிறதுனால டவு தானே சார் யூஸ் பண்ணோம். அதுதான் இங்க வந்து ஆக்சுவலா 1 செகண்ட் ஐ வில் செக் வித் சாரி, அது வந்து maximum shear stress just exceeds the stress. ஒரே நிமிஷம். ஆக்சுவலா இதுல எல்லாத்துலயுமே சிக்மா வச்சுதான் வரும். சாரி, நான் தான் தப்பா சொல்றேன். ஓகே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அந்த இதெல்லாம் கிடையாது, எல்லாத்துலயுமே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் எடுத்துப்போம். ஏன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் எஃபெக்டிவா இருக்காது அது. ஓகேவா? நான் அந்த ஒரு பாயிண்ட் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. ஷியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் படி பாத்தீங்கன்னா இட் வில் yield when the maximum shear stress exceeds the shear stress at the yield point ன்றது டெஃபினிஷன் தான். பட் ஃபார்முலா பேஸ் பண்ணி இதோட வேல்யூ பாத்திருக்கீங்களா? σ1 மைனஸ் σ2 யாராவது ஃபார்முலா செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இதுல டவு தான் வரும். நான் சொன்னதும் கரெக்ட் தான், சாரி சொன்னது கரெக்ட் தான். எப்படின்றது நான் சொல்றேன், கவனிங்க. σ1 ஃபார்முலா இருக்கா? ஒரே நிமிஷம். σ1 அண்ட் σ2க்கு சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க.
இதான சிக்மா 1 சிக்மா 2க்கான ஃபார்முலா. இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுல சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாத்தீங்கன்னா 4 tau xyன்ற வேல்யூ அப்படியே இருக்கும். செக் பண்ணி பாருங்க ஒரு தடவை. நீங்க இந்த ஃபார்முலா சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிடுமா? இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் 4 tau xyன்றது இருக்கும். நீங்க அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது தெரியும். ஐ வில் ஷோ இட் இன் ஃபார்முலா இல்லன்னு நினைக்கிறேன். அத ஸ்கொயரிங் பண்ணி கேன்சல் பண்ணும்போது அந்த 4xy மட்டும் இருக்கும்ல சார்? ஆமா, அதனாலதான் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? நான் அது சொல்றேன், அது உனக்கு ப்ராப்ளம் போகும்போது புரிஞ்சிடும். ஓகேவா? அதுல மோஸ்ட்லி tau xy தான் இருக்கும். ஓகேவா? அது நான் ப்ராப்ளத்துக்கு போகும்போது உனக்கு புரிஞ்சிடும். ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இட் வில் கண்டெயின் ஒன்லி tau xy. ஓகேவா? ஆல்மோஸ்ட் அது மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நான் ஃபார்முலா உனக்கு சால்வ் பண்ணும்போது புரியும். நான் எடுத்து காமிக்கிறேன் ஃபார்முலாவை. ஓகேவா? நேம் படி ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் அதுல மேக்ஸிமம். ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஈல்ட் ஸ்ட்ரெஸ்னாலே இட் வில் அண்டர்கோஸ் ஃபெயிலியர். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணுவாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, 1 விட லெஸரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சிக்மா ஒய் ஈல்ட விட இந்த சைடு இருக்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? சேம் தியரி தான் இங்க வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் யூஸ் ஆகுது. போனதுல பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருந்தது, இதுல ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும். சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஏன்னா இட் வில் கிவ் த ரிசல்டன்ட் வேல்யூ ஆஃப் tau xy தான் வரும். அந்த ஃபார்முலால நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். பார்ப்போம், நான் அது உங்களுக்கு ஃபார்முலா டெரிவேஷன் காட்டுறேன், ஃபைனல் வேல்யூ காட்டுறேன், அதுல தெரியும். இப்போதைக்கு நோட் டவுன் திஸ் ஃபார்முலா தியரி. ஓகேவா? இல்லனாலும் இந்த தியரி மொத்தமாவே ஒரே ஸ்லைட்ல இருக்கும், நான் அதுல காமிக்கிறேன். அதுல அந்த ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகே, யூ கேன் நோட் டவுன் திஸ் தியரி ஆல்சோ. டென்சைல் ஈல்ட் பாயிண்ட்டை விட அதிகமானாலே இட் வில் காஸ் சம் ஃபெயிலியர். ஈக்குவலா இருந்தாலே ஃபெயிலியர் தான் வரும். அதனாலதான் என்ன பண்றோம், we are multiplying it with factor of safety. சரி, இங்க ஒண்ணு, இந்த ஃபார்முலால ஒண்ணே ஒண்ணு அப்சர்வ் பண்ணீங்களா? சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஆர் சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3 ஆர் சிக்மா 3 மைனஸ் சிக்மா 1 இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. இங்க 3 எல்லாம் ஏன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? இது வந்து 3 டைமென்ஷனல் எலமெண்ட்டுக்கு காமனா கொடுத்திருக்கிற ஃபார்முலா. இஃப் இட் இஸ் a 2 டைமென்ஷனல் எலமெண்ட், ஒரு ரெக்டாங்குலரா இருந்தது, பிளேட் வித் a very lesser thicknessனா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 கன்சிடர் பண்ணணும். இஃப் இட் இஸ் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், ஒரு கியூப் மாதிரி இருந்தது, இல்ல ஏதாவது ஒரு 3D ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா, 3 டைமென்ஷனலா இருக்கிற ஒரு காம்போனெண்டா இருந்ததுன்னா தேர்டா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்ப ஏன் இங்க சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3 போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பிரின்சிபல்ல மேக்ஸிமமா இருக்கும். இப்போ ரெண்டு ஸ்ட்ரெஸஸ் எடுப்போம் இல்லையா, சிக்மா 1 சிக்மா 2 சொன்னேன், அதுல மேக்ஸிமம் 1 மினிமம் 1 சொன்னேன். இஃப் இட் இஸ் மோர் தென் 3 ஸ்ட்ரெஸஸ், சாரி 2 ஸ்ட்ரெஸஸ், 3 இல்லாம 3 ஸ்ட்ரெஸஸா வரும். அப்ப வந்து என்ன ஆகும்னா, எது வேணாலும் மேக்ஸிமமா இருக்கலாம். 2 மேக்ஸிமமா இருந்தது, 3 தான் மினிமமா இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் இந்த ஃபார்முலால ஆர் போட்டு டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 and 2, 2 and 3 and 3 and 1 எது வேணாலும் இருக்கலாம். whichever is maximum. சிக்மா 1 மேக்ஸிமமா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், சிக்மா 2 மேக்ஸிமமா இருந்தா இந்த ஃபார்முலா, சிக்மா 3 மேக்ஸிமமா இருந்தா இந்த ஃபார்முலா. ஓகேவா? சிக்மா 3 எல்லாம் வரும்போது ஃபார்முலா லைட்டா வேரி ஆகும். மோஸ்ட்லி நமக்கு சிக்மா 2 ஓடே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ். 3க்கு போக மாட்டோம், ரேர் கேசஸ் தான் போகும். ஓகேவா? Similarly, for safe design we have to use factor of safety as seen in the previous theory. ஓகேவா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? இதுவும் டக்டைல் மெட்டீரியலுக்கு தான். பிரிட்டில் மெட்டீரியல், சாரி, இது வந்து டக்டைலுக்கு வருது. ஓகேவா? டக்டைல் எதுக்கு, பிரிட்டில் எதுக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். கிளாஸ் இஸ் a ductile or brittle material? brittle sir. Brittle sir. ஓகே, இருக்கு. குட். சரி, இப்ப டக்டைல் மெட்டீரியல்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கு, என்ன தியரிஸ்ல வருதுன்றத கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. கடைசியா அதை மெமரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப நோட் பண்ணிக்கோங்க. திஸ் தியரி இஸ் மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். நோட் பண்ணியாச்சா? இந்த ஸ்லைடு நோட் பண்ணுங்க. இந்த டயக்ராம் கூட ரஃபா கூட நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் தியரிக்கு போலாமா? பிகாஸ் we have to see one problem if possible. தியரிஸ்க்கு அப்புறம் ப்ராப்ளம் பார்க்க முடிஞ்சா பார்க்கணும் இன்னைக்கு. சரி, தேர்டுக்கு போலாம். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. நான் சொன்ன மாதிரியே இதுல ஸ்ட்ரெயின் வருது. இந்த மியூன்றதெல்லாம் ஸ்ட்ரெயின் வேல்யூஸ். ஓகேவா? இதுல ஃபார்முலா மெமரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, கஷ்டப்பட தேவையில்ல. டைரக்டா சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 வரும். சிக்மா 1
minus mu into sigma 2 plus sigma 3. அப்படி இல்லைன்னா sigma 2 மேக்ஸிமமா இருந்ததுன்னா sigma 2 போட்டுட்டு 3 and 1 ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, டேட்டா புக்ல இருக்கு. பட் இதான் ஃபார்முலா. ஓகேவா? இதுல என்ன டெஃபினிஷன் பாருங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி yielding will occur when the maximum principal strain என்ன அர்த்தம்? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோடைய ஸ்ட்ரெயின் என்னவோ அது ரைட்டா. இப்போ சிக்மா 1 உடைய ஸ்ட்ரெயின் வேல்யூ if it exceeds the strain at the tensile point then failure will occur. ஓகேவா? இதுதான் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. இதுல ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயின் பேஸ் பண்ணி வரும், அவ்வளவுதான். முதல்ல மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எக்ஸீட்ஸ் த ஈல்டு ஸ்ட்ரெஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் எக்ஸீட்ஸ் த ஈல்டு ஸ்ட்ரெஸ் சொன்னாங்க. இதுல ஸ்ட்ரெயின் எக்ஸீட்ஸ் த ஈல்டு ஸ்ட்ரெஸ், அவ்வளவுதான். ஓகேவா? டெஃபினிஷன் ஆல்மோஸ்ட் ஈஸி மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதுல ராம்பஸ் சொன்ன மாதிரி parallelogram ஆர் ராம்பஸ் யூஸ் பண்றோம். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோப்பா. ஓகேவா? அடுத்தது சேஃப் டிசைனுக்கு இதுலயும் அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி we have to use. இது வந்து எந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திக் வால்டு சிலிண்டர்ஸ். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்றது மோஸ்ட்லி. அதை பத்தி அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பெல்ட்ராமிஸ் தியரி. இது வந்து டிவைஸ் பண்ணவர் பெல்ட்ராமி. இதோட தியரி நேம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. இந்த தியரி பேஸ் பண்ணி ஃபார்முலா பாருங்க. you have to square all the individual stresses sigma 1 square, sigma 2 square and sigma 3 square sum up பண்ணிட்டு subtract with using 2 mu sigma 1 2 sigma 2 3 sigma 3 sigma 1. ஓகேவா? இந்த ஃபார்முலா it will be equal to sigma y the whole square. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே பவர் 2 ல வருது, இங்கேயும் பவர் 2 ல தான் வரும். ஓகேவா? இதுவும் டேட்டா புக்ல இருக்கு, no need to memorize also. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு மெமரைஸ் பண்ண தேவை இருக்காது. கேட் எக்ஸாம் ஏதாவது போனா இந்த ஃபார்முலாஸ்லாம் டேட்டா புக் கிடையாது. யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி யுவர் மைண்ட். சரியா? மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு டேட்டா புக் காலேஜ் லெவல்ல தான். கேட் எக்ஸாம்க்குலாம் யூ ஹேவ் டு மெமரைஸ் தீஸ் ஃபார்முலாஸ். இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் எனி கேட் எக்ஸாம் ஆர் எனிதிங் யூ ஹேவ் டு மெமரைஸ் தீஸ் ஃபார்முலாஸ் அண்ட் அப்ளை. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்க்கும் மெமரைஸ் தான் பண்ணி ஆகணுமா சார்? என்னப்பா? கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் HMT ல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே தான் மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஆமா, டேட்டா புக் கிடையாது. டேட்டா புக் அலௌட் இல்ல. அங்கெல்லாம் டேட்டா புக் யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு மெமரைஸ் தான். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். டேட்டா புக் இங்க உங்களுக்கு ஈஸியா இருக்குன்ட்டு யூஸ் பண்ணிடுறீங்க. கேட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இங்க நீங்க டேட்டா புக் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றீங்க, அங்க அதெல்லாம் கிடையாது, அலௌடு கிடையாது. உங்களுக்கு வந்து அங்க எதுவும் டேட்டா புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். few formulas you have to memorize. புரியுதா? ஓகே, இந்த தியரி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். the total strain energy absorbed at a point per unit volume exceeds the strain energy absorbed per unit volume at the tensile strength. இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? strain energy பேஸ் பண்ணி சொல்றாங்க. strain energy absorbed at இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் ஈஸி தான், மெமரைஸ் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அதே லாஜிக் தான் எல்லாத்துலயுமே. என்ன சொல்றாங்க? அந்த பர்டிகுலர் தியரி நேம் என்னவோ அந்த பர்டிகுலர் காம்போனன்ட் வந்து it will fail, component will fail when it is greater than exceeds the yield. இல்லையா? yield value வந்து exceed ஆனாலே it will fail ன்றது தான் டெஃபினிஷன். ஓகேவா? இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும், இந்த தியரி பொறுத்த வரைக்கும் strain எனர்ஜின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் தியரிக்கு போலாம். இதுலயும் அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணிருக்காங்க. பட் வித்தின் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கும் ஸ்கொயர் பண்ணி ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இதெல்லாம் டேட்டா புக்ல ஃபார்முலாஸ் இருக்கு இப்போதைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் distortion energy theory. According to this theory, total distortion energy absorbed per unit volume. அப்படியே அதே தான், strain energy மாதிரியே தான். distortion energy absorb ஆனது it will, if it exceeds the distortion energy absorbed per unit volume at a tensile yield point. yield point க்கு வர்ற அந்த பர்టిక్యులர் இதுல வர்ற எனர்ஜியை விட இது அதிகமானாலே it will fail, component will fail. ஓகேவா? so these are all the 5 theories of failures. இத பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட்ல மட்டும் இல்ல, ஃபர்தராவே இந்த சப்ஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல இதை அப்ளை பண்ணுவீங்க இந்த தியரிஸை. இந்த சப்ஜெக்ட்ல அதர் காம்போனன்ட்ஸ் கூட. so you have to use this theories of failure. இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் you will devise the problem. ஓகேவா?
ஃபார் டக்டைல் மெட்டீரியல் தான் இதுவும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த கிராஃப். இதை நோட் பண்ணா போதும். இந்த ஸ்லைட்ல இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஃபார்முலாஸ் நோட் பண்ணுங்க. இதுதான் டேட்டா புக்ல இருக்கு ஆல்ரெடி. இதை யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா, இங்க வந்து போன மியூ வந்து இங்க வேற மாதிரி இருக்கு. நான் போன ஸ்லைட்ல வேற மியூ காமிச்சிருப்பேன், இந்த மியூக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஆல்மோஸ்ட் சேம் தான் ரெண்டும். ஓகேவா, நோட் டவுன் திஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் டேட்டா புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 7.3. அந்த பேஜ்லயே தான் ஃபார்முலா ஃபார் டயக்ராம் ஃபார் தட் இண்டிவிஜுவல் தியரிஸ்க்கு டயக்ராம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதுல இருக்கு. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு இந்த சர்க்குலர் இது போட்டிருக்காங்க, காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த இது வந்து எதுக்கு, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரிக்கு இந்த ராம்பஸ் ஷேப்பு ஆர் parallelogram சொல்லிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிமிலர்லி ஃபார் ஷியர் தியரிக்கு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன். ஓகேவா, ஹெக்ஸகன் 6 சைட்ஸ் இருக்கிற 1 2 3 4 5 and 4 5 and 6 இங்க இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் தான் ஹெக்ஸகனுக்கான அந்த பர்டிகுலர் டயக்ராம். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தியரிஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, டேட்டா புக்ல இருக்கு ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் they will ask you to find out the problem based on theories of failure னு கொடுத்துருவாங்க. you have to calculate any stresses, principal stress calculate பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த yield stress கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்துக்கு, principal stress calculate பண்ண சொல்லலாம். calculate the failure இதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, note down this theories first. வேணா லைனாவே நோட் பண்ணிக்கோங்க, I will give you some time. ஓகேவா, இந்த தியரி ஃபர்ஸ்ட் நோட் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராம். பிகாஸ் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு சில சமயம் கேட்டுருவாங்க, எய்தரார்ல ஒரு 11 மார்க்காவே கூட கேட்பாங்க. டிஸ்கஸ் briefly about theories of failure கூட. இந்த ஸ்லைட் நோட் பண்ணியாச்சுன்னா சொல்லணும்னா நான் அடுத்த ஸ்லைட் கூட போயிடும். நமக்கு இன்னைக்கு ப்ராப்ளம் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன், இதோட நிறுத்திக்கலாம். நான் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறேன் வேணா இன்னைக்கு, இல்லை டைரக்டா ஐ வில் ஷோ யூ சம் டெக்னிக்கல் வீடியோஸ் ஏதாவது ஒன்று. இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, அதனால கொஞ்சம் சப்ஜெக்ட் ஆஃப் த கண்டென்ட் பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா? ஓகே சார். இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி டெஃபினிஷன் நோட் பண்ணா கூட போதும். டயக்ராம் கூட ரஃபா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இதுவா தேவையில்ல. இதுல உங்களுக்கு இந்த டயக்ராம் புரியறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிக்மா 1 வேல்யூ இங்க இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஹியர் சிக்மா 1 வேல்யூ இருக்கு. if the sigma 1 value exceeds the yield stress, இங்க sigma y இது இந்த axis, sorry sigma 1 இல்ல sigma y is denoted in all the two axes, ரெண்டு axisலயும் sigma y இருக்கு. அத இந்த sigma 1 exceed ஆகக்கூடாது. பாயிண்ட் A ல இருந்தா சேஃப், பாயிண்ட் B க்கு மேல போனா it will fail. அந்த மாதிரி தான். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இந்த ரேஞ்சிலே இருந்ததுன்னா சேஃப். if it exceeds that it will fail. sigma 1 or 2 whichever it is. sigma 1 தான் மேக்ஸிமம் நம்ம இங்க கன்சிடர் பண்ணிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, if the sigma 1 is greater than plus sigma y, இந்த பாயிண்ட்டை விட அதிகமா போச்சுனாலே இந்த ஏரியாக்குள்ளே இருக்கணும் அந்த வேல்யூ. நார்மல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் sigma 1 வேல்யூ. if it exceeds this rectangular ஏரியாவை விட்டு வெளில வந்தாலே ஃபெயிலியர் ஆயிடும். அதுதான் இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சிக்மா 1 ஒரு ஆக்சிஸ்ல, சிக்மா 2 ஒரு ஆக்சிஸ்ல இருக்கு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இங்க இந்த ஏரியால வரும். இந்த ராம்பஸ் இல்ல ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கிற ஏரியாவை தாண்டி வெளில போனாலே இட் வில் ஃபெயில். அதுதான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண, இட் டினோட்ஸ் அந்த ஏரியா தான் சேஃப்ன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை தாண்டி போகக்கூடாது வேல்யூ.
இந்த ஸ்லைடும் டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன் வந்து அக்கார்டிங் டு திஸ் தியரிலாம் நீங்க எழுத தேவையில்ல, ஜஸ்ட் ஹைஃபன் போடுவாங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி ஹைஃபன் yielding would occur when the maximum stress shear stress exceeds. greater symbol கூட யூஸ் பண்ணிக்கோங்க. if it is exceeds நாலே exceeds the shear stress at the tensile point நாலே it will be having some failure. note that down. next slide போலாமா? Sir. Okay, 41 students இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி இதையும் நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes தான், அதுக்கப்புறம் ஐ வில் ஷோ யூ சம் டெக்னிக்கல் வீடியோஸ் ஏதாவது போடுவோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி எல்லாமே அந்த தியரி நேம் வச்சே நீங்க டெஃபினிஷன் சொல்ல முடியும். ஓகேவா? when the strain exceeds strain at the tensile yield point. அவ்வளவுதான். tensile yield point என்ன? yield stress எங்க இருக்கோ, எந்த வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல yield stressக்கான கன்சர்ன் strain வேல்யூ. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் இருக்கும் இல்லையா? yield stress நல்ல வரக்கூடிய ஸ்ட்ரெயின், அதுதான் strain at the tensile yield point நாலே அதான் yield strain சொல்லலாம். பட் அப்படி டேர்ம் யூஸ் பண்றது இல்ல, strain caused by the yield stress னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா? Okay, sir. Okay, I will go to next slide. Similarly, total strain energy theory நாலே total strain energy absorbed at a point per unit volume னு எழுதணும். அவ்வளவுதான். இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கலாம். at a point per unit volume. per unit volume தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வால்யூம்கான ஸ்ட்ரெயின் எவ்வளவு இருக்கும்? சரியா? டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜின் போது வால்யூம் கன்சிடர் பண்ணும்போது எனர்ஜி வரும். அந்த மாதிரி தான் இதுல இருக்கு. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் கியூபிக் வால்யூம் எடுத்துக்கிட்டாங்கன்னா பர் யூனிட் வால்யூம் அதான் இல்லையா? என்ன சொல்லலாம் வேணா, 1 சென்டிமீட்டர் கியூப் இல்ல மில்லிமீட்டர் கியூபுக்கு கன்சிடர் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஸ்ட்ரெயின் எந்த அளவுக்கு அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதுல டெவலப் ஆயிருக்குன்றத பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த டெஃபினிஷன். அந்த strain energy will be it should not exceed strain energy caused when the component is undergoing some yield. Okay. நோட் டவுன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போறோம். ஓகேவா? இதுல தியரி டெஃபினிஷன் தான் நோட் பண்ண சொன்னப்பா, டயக்ராம் வேணா ரஃபா நோட் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா எலிப்டிக்கல், இது வந்து எலிப்டிக்கல் தான், இதுவும் எலிப்டிக்கல் தான். எலிப்ஸ்னா என்ன? ஒரு ஆக்சிஸ் வந்து லென்த் அதிகமா இருக்கணும். இந்த கேஸ்ல இந்த லென்த் அதிகம், இது கம்மியா இருக்கு. ஓகேவா? இது எலிப்டிக்கல் ஷேப் தான். இந்த தியரியும் அதே மாதிரி தான். டோட்டல் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரினா you have to consider the distortion energy developed at a per unit volume. சரியா? அதே டெஃபினிஷன் தான். அந்த தியரி நேமையே எடுத்து போட்டு டிஃபைன் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா?
the name of the theory comes in the definition. அவ்வளவுதான். ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். இந்த டெஃபினிஷனையும் இதையும் மட்டும் நோட் பண்ணுங்கப்பா. ஃபார்முலா மொத்தமா நான் அந்த ஒரே ஃபார்முலாவா வரும், அதை நோட் பண்ணாலே போதும். இது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் போயிடுறேன். இந்த இதுல என்ன சொல்ல வராங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? Comparison among the different failure theories can be made by superposing the yield surfaces as shown. இதுல உங்களுக்கு எதுல ஃபெயிலியர் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத கண்டுபிடிக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஏரியா கம்மியா இருக்கு. ஓகேவா? என்ன ஷேப் அது? ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, சாரி ஸ்ட்ரெயின் எனர்ஜி இல்ல, ஷியர் தியரி. மேக்ஸிமம் ஷியர் தியரி சொல்லலாம். ஆக்சுவலா சொல்லணும்னா எதுக்கு ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகுறதுக்கு ரொம்ப லார்ஜர் ஏரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அண்ட் ஷியர் தியரி பாத்தீங்கன்னா ஏரியா கம்மி இல்லையா, அதுல ஃபெயிலியர் அக்கர் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது ஏரியா சின்ன ஏரியா, அதை தாண்டி ஈஸியா போயிடும். ஓகேவா? இதுல பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் அக்கர் ஆகுமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காம்பனண்டோடைய இந்த தியரிஸ் பேஸ் பண்ணி நீங்க பிளாட் பண்ணீங்கனாலே ஏரியாவை ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் கால்குலேட் த ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் அண்ட் ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் காம்பனண்ட். ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த கிராஃப் கம்பேரிசன் போட்டிருக்காங்க. ஓகே, இது நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது டேட்டா புக்ல இருக்கு. No need to note it down. இந்த நோட் பண்ணிக்கோங்க, இது டேட்டா புக்ல இருக்குதான், இருந்தாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா that you are going to use in the next class. We will solve problem. அந்த ப்ராப்ளத்துல இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் Rankine's theory, சிக்மா 1, சிக்மா 2 ஆர் சிக்மா 3. இதுல பொறுத்த வரைக்கும் சிக்மா 3ன்றது வந்து தேர்டா ஒரு இது வரும்போது தான் 3-dimensional ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வரும். ஓகேவா? சிக்மா y is nothing but yield stress. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு, ஃபீட்பேக் ஃபார்ம் கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டிருக்கோம். கொஞ்சம் அதை யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ இந்த ஹவர்லயே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் நீங்க சப்மிட் பண்றீங்களா இல்லையான்னு ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். இப்பயே கொஞ்சம் சப்மிட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் லிங்க் எடுத்து போட்டுருக்கேன் குரூப்ல இல்ல சாட்ல பாருங்க. டெய்லி இல்ல, இப்போதைக்கு இது வரைக்கும் நடந்ததுக்குன்னு ஒரு கன்சால்டேட்டடா ஒரு ஃபீட்பேக் கேட்டிருப்பேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமனா போட்டிருப்பேன். ஓகேவா? இதோ இருக்கு, கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கு. நான் அதை காப்பி பண்ணி நம்ம சாட்ல போடுறோம். ஓகேவா? சாட்ல இப்பயே கூட யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ அவங்க மட்டும் சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ண முடியுது இல்லையா? ஆல்ரெடி 20 அரௌண்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதுல வந்து ஸ்டாஃப் உங்களுக்கு யார் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி டிஓஎம் யார் எடுக்கிறாங்க அவங்கள பத்தி, அவங்களுக்கு ரெலவெண்டா அவங்க கிளாஸ் ஹேண்டில் பத்தி நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்கு. இது வரைக்கும் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் தான், இன்னும் எடுக்கல. ஒரு 2 சப்ஜெக்ட் வரும், இன்னும் ஒரு சப்ஜெக்ட் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு இண்டஸ்ட்ரியல் கேஸ்டிங் டெக்னாலஜி. அது ஆக்சுவலா நான் கிடையாது, இதுல தப்பா இருக்கு. அது we will change it. சரியா? இப்போதைக்கு இந்த 5 சப்ஜெக்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கேட்டிருப்பேன். 5 சப்ஜெக்ட்ஸுக்கு கொடுங்க. அப்புறம் ஓவராலா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் ஏதாவது கொடுக்கணும்னா இதுல கொடுத்துருங்க. ஓகேவா? இதே மாதிரி செகண்ட் செக்ஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதான் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு சாட்ல போட்டிருக்கேன், ஆக்சசிபிள் தான். நீங்க சாட்ல இருந்து எடுத்துக்கோ. உனக்கு சப்போஸ் நீ கிளாஸ் ரூம் எதுவும் போகலன்னா இதுல இருந்து எடுத்துக்கோ. ஓகேவா? லிங்க் போட்டிருக்கேன் குரூப்ல, சாரி சாட்ல. அப்படியே அதுக்கு ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணாதவங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் தரலன்னு பார்க்கணும். 1 செகண்ட்.
அரௌண்ட் 29 ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். இதுல 40 இருக்கிறீங்க, அரௌண்ட் 37 இருக்கிறீங்க இல்லையா? இப்ப 37 ஸ்டூடெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிருக்கோம். அது 37ஆவது வரணும். கொஞ்சம் எல்லாரும் சப்மிட் பண்ணிருப்பா. ஃபீட்பேக் எல்லாரும் சப்மிட் பண்ணு. யாராவது சப்மிட் பண்ணலனாலும் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ண சொல்லி, யாராவது அட்டன் பண்ணலனாலும் இன்னைக்கு இந்த ஹவர் அட்டன் பண்ணல, இன்னைக்கு ஆப்சென்ட்னாலும் சப்மிட் பண்ண சொல்லுங்க ஃபீட்பேக் ஃபார்ம். ஓகேவா? கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கு. செக்ஷன் 2க்கு தான் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம். 1க்கு தனியா வேற ஃபார்ம் போட்டிருப்பேன், அதை வாங்கி ஃபில் பண்ண வேணாம். சரியா? உங்க செக்ஷனுக்கான ஃபீட்பேக் ஃபார்மே ஃபில் பண்ணுங்க. இன்னும் ஒரு இது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மோஸ்ட் ப்ராபபிளி வி வில் யூஸ் சம் அதர் பிளாட்ஃபார்ம். சரியா? வேற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா காலேஜ்ல காமனா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த 2 நாள்ல வந்துடும். ஓகேவா? இந்த 2 நாள்ல உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வரும். மென்டாஸ் ஏதாவதுன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க இல்லைன்னா. ஓகேவா? இன்னொன்னு உங்க மெயிலுக்கு வந்துடும். ஜாயினிங் லிங்க் தான் வரும். ஜூம் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. மண்டே தெரியல, மோஸ்ட்லி we will try to use it from Monday onwards. அப்படி முடியலன்னா கூகுள் மீட்லயே இருக்கும். ஓகேவா? அப்படி ஏதாவது இஷ்யூஸ்னாலும் கூகுள் மீட்ல நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். கூகுள் மீட்ல லாகின் பண்ணிட்டு அதுல எப்படி லாகின் பண்றதுன்றத கைட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு செக்ஷனுக்கு அதை தான் பண்ணோம். சாட்டர்டே டெமோ பார்த்தது ஓகே தான், சம்வாட். 1 செக்ஷனுக்கு வந்தாங்க. சரிப்பா, ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் சப்மிட் பண்ணலன்னா சப்மிட் பண்ணிருப்பா. 29லேயே தான் இருக்கு. ஸ்டில் 29 தான் இருக்கு. செக்ஷன் 1ல 31 கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். செக்ஷன் 2 இன்னும் 29லேயே தான் இருக்கு. கொஞ்சம் சப்மிட் பண்ணிடு. ஓகேவா? ஆன்லைன்ல இருக்கியா? ஓகே, சப்மிட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சப்மிட் பண்ணிட்டு மெசேஜா போட்டுட்டு சப்மிட் அது. ஏன்னா எனக்கு தெரியணும் எத்தனை பேர் சப்மிட் பண்ணிருக்கீங்க. இது பண்றது இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் யாராவது சப்மிட் பண்ணிருந்தா கொஞ்சம் சப்மிட்டட்னா மெசேஜ்ல போட்டுரு, சாட்ல. ஓகேவா? சரி, நான் அது வரைக்கும் let's discuss if possible. Let's see any videos regarding failure theories. You can pop. Second. இப்போ ஃபெயிலியர் தியரிஸ்னா என்ன, எதுக்குன்றது தெரியுது இல்லையா? ஐடியா இருக்கா? வாட் இஸ் மென்ட் பை ஃபெயிலியர் தியரி, வை டு வி நீட் டு யூஸ் ஃபெயிலியர் தியரி, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது தெரியுது இல்லையா? ஓகே, கார்த்திகேயன் தான் எஸ் சார் சொல்றதா? ஒரே ஆள் தான். சில தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் எதுவும் அனிமேஷன் இல்ல. இட்ஸ் ஓகே. நான் வேற ஒன்னு வீடியோ காமிக்கணும்னு நினைச்சிருக்கேன். 1 செகண்ட். $1,000.2
those arrows are slightly offset, and that's the throw that in our formula. This column in the system animation, we have to use in per this square animation, you meter. will understand. You can understand Pass- some few things. and that's going to give us Stress 40 na enna? psi of stress within Okay, that column. And that's why something like a thumbtack can press into a wall so easily, because that point is so tiny, and that will affect the formula here and increase the Load per PSI. unit area. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? Yeah. Strain என்ன? Yeah, Change in get length that. by initial length. Change all materials is stress divided by strain. So let's take our sample column here. And let's say we pull on this thing and we stretch it out a little bit. So we started with 4 inches and we stretched it. Strain node definition is on. If it is, if any load is applied and it So again, changes in dimension, We're nalle gonna strain take that ஆயிருக்குன்னா change. ஓகேவா? We're not taking the one material stressed. So here, Stress எப்படிலாம் Pressing பண்ண முடியும்? tensile, Three categories pulling stress on it really கொடுத்திருக்காங்க. hard, Tensile, compression ரெண்டும் pulling நார்மல் on a rope, stress. இது வந்து transverse tension, stress னு சொல்லுவாங்க, shear stress. and then shearing. So you can see how those Shearing arrows means are two slightly loads offset, acting and that's the parallelly. shear. Will So cause if some the shear. arrows were in line, that would be compression. ஓகேவா? இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. Strap paper. But still See, it's going to tear at the top because இந்த it's வீடியோ a தெரியுதா? that's typically how கம்ப்ரஷன் எப்படி நடக்குதுன்னு தெரியுது பாருங்க. that moment like இதுல this. எங்க And you see how the tensile bottom side நடக்குது, எங்க folds up compression because it's நடக்குது. under ஓகேவா? compression. இந்த வீடியோல தெரியுது இல்லையா? டென்சைல் கம்ப்ரஷன். இது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் லோட் இது சொல்ல முடியுமா? என்ன டைப் ஆஃப் லோட் இது? இந்த எக்ஸாம்பிள் வீடியோல இப்ப போயிட்டு இருக்கிறது கரண்ட்லி என்ன டைப் ஆஃப் லோட்? Gonna tear at the top because it's Somewhat bending இல்லையா? stuff fails Bending. in a moment like this. அந்த மீட்டிங் அப்படியே லாகின் பண்ண வேண்டியதுதான்பா. அப்படியே லாகின் பண்ணிக்கலாம். இதோ நான் கேக்குறேன். 1 second. Okay. And you see how the bottom side folds I up think because we can wind up the session today பா. இங்க வேற ஒரு ஒர்க் இருக்கு. இந்த ஒரு வீடியோவோட நான் வைண்ட் அப் So பண்ணிடுறேன். how do ஓகேவா? we measure? இந்த வீடியோல உங்களுக்கு And you see how the bottom மேல side டென்சைல், folds up கீழ because it's கம்ப்ரசிவ். compression. ஓகேவா? இந்த பேப்பர் எக்ஸாம்பிள காமிச்சிருக்காங்க. ஓகேவா? Specimen, specimens, இது typically the measuring flat ones UTM மெஷின். ஓகேவா? for polymer materials. டென்சைல் So டெஸ்டிங் that's- மெஷின் இருக்கு இல்லையா? And then for the அதுதான். metals, we have a little bit larger to machine their diameter. So it depends எப்படி on டெஸ்டிங் பண்றாங்கன்றது இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இதுல இருந்துரும். the amount of strain. For ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்க்கான இது ஈல்ட் பாயிண்ட் இங்க. இதுக்கப்புறம் எலாஸ்டிசிட்டி போயிடும் இல்லையா? இதுதான் எலாஸ்டிக் ரீஜன். That's the yield point. This நான் எலாஸ்டிக் ரீஜன் இங்க இருந்து வர்றது. deformation occurs. ஓகே. Strong. So, guys, இது வேரியஸ் மெட்டீரியல்ஸ்க்கு எப்படி இருக்கும்ன்றது, ஸ்பெசிமன் எப்படி இருக்கும்ன்றது. ஓகே. எனக்கு ஐ திங்க் we can wind up the session for today. We'll wind up. Thank you, sir. Okay pa, thank you. கொஞ்சம் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணலனா சப்மிட் பண்ணிடுங்க. ஓவரால் Okay, sir. ஃபீட்பேக்காவே இதுல சப்மிட் பண்ணிடுங்க. இண்டிவிஜுவலா ஸ்டாஃப் கொடுக்கறதையும் சப்மிட் பண்ணுங்க. அது அவங்க இண்டிவிஜுவலா வாங்குறது. இது வந்து ஓவராலா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் காமனா வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது கூகுள் கிளாஸ் ரூம்ல லிங்க் இருக்கு. யாருக்கா வேணா அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.